சத்ரு யாருன்னா சோம்பல் தான் சத்ரு. சோம்பலை எப்படி போக்கிக்கிறது நாம? அதை நீ சத்துவகுணத்தினால சரி பண்ணவே முடியாது. இந்த சோம்பலுக்கும் சத்துவகுணத்துக்கும் ரொம்ப டியரஸ்ட் ரெண்டும். இதை அடிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னா ஒரே வழி ரஜோகுணம் தான், ஆக்ஷன் தான். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாருடைய க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் அது. அம்மா, உன்னை நான் சரியா ஆராதனம் பண்ணாமல் அபச்சாரம் பண்ணிவிட்டேன். உன்னை நான் ஏன் உபாசிக்கல? விதேரஜானேனா, உன்னை எப்படி ஆராதனம் பண்றது அப்படிங்கிற விதியே எனக்கு தெரியல. அந்த வழிமுறை தெரிஞ்சாதானே நான் சரியா ஆராதனை பண்ண முடியும். திரவிண விரகேனா, இதெல்லாம் நமக்காக ஆச்சாரியால் சொல்றது, அவருக்கு இல்லை. நம்மளை சொல்லாமல் தன்னை சொல்லிக்கிறார் அவர். திரவிண விரகேனா, உன்னை ஆராதனம் பண்ணணும்னா நீ பர்வதராஜ குமாரி, திரைலோக்கிய ஜனனி. உன்னை தரித்திரமா ஆராதனை பண்ண முடியாதுன்னு. உன்னை ஆராதனை பண்ணணும்னா உயர்ந்த நிலையில தான் பண்ணணும்னா செலவழியும். திரவிண விரகேன, பூஜைக்கு ஜன இழுத்து விட்டா பணங்காசை செலவழிஞ்சு போயிடுமேங்கிற இந்த லோபித்தனத்தினால நான் பூஜை பண்ணாமல் விட்டுட்டேன். வழியும் விதிமுறைகளும் தெரியும், லோபித்தனமும் இல்லை, ஆராதனம் பண்றது தானேன்னா ஒரே சோம்பல், அலுப்பு. ஆலசதயா தீர்க்க சுக்தின்னு பேர். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படியே தள்ளி போட்டு இருக்காம சதாபிஷேகம் பரிந்தும் சரி. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணினா தீர்மானம் பண்ண விஷயத்தையும் தீர்மானம் பண்ணதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு சுருக்கமா இருக்கோ அவ்வளவுதான் சக்சஸ் ஆகும். இதை தீர்மானம் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா முழு சோம்பல், சோம்பச்சாவடின்னு பேர் அவனுக்கு. அலசதையா, முதல்ல சத்ருவே தான். மனுஷனுக்கு சத்ரு யாருன்னா சோம்பல் தான் சத்ரு. ரிபு சத்ரு வெளியில இல்லை, மனுஷாளுக்கு சத்ரு அவன்கிட்ட இருக்கிற சோம்பல். சோம்பலை எப்படி போக்கிக்கிறது நாம? அதுக்கு தான் யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, ரஜோகுணத்தை கிளப்பி விட்டாதான் தமோ குணம் போகும். சோம்பல்ங்கிறது தமோ குணம். அதை நீ சத்துவகுணத்தினால சரி பண்ணவே முடியாது. சத்துவகுணம், பூஜை புனஸ்காரம், இது மாதிரி மெடிடேஷன், இதெல்லாம் சத்துவகுணம். இந்த சோம்பலுக்கும் சத்துவகுணத்துக்கும் ரொம்ப டியரஸ்ட் ரெண்டும், கொஞ்சம் தான் வித்தியாசம். இந்த சோம்பலோட கூட இந்த சத்துவகுணத்தில் பிரவேசிச்சா என்னாகும்? உட்காண்டே தூங்க ஆரம்பிச்சிருவான். என்ன பத்மாசனம் போட்டு உட்காந்து ஜபம் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் அசந்து தூங்கிடுவான். எழுந்துட்ட உடனே என்ன தோணும்னா 2 மணி நேரம் எதுவுமே தோணாம நாம ஐகாகிரியத்தோட ஜபம் பண்ணியிருக்கோம் நினைச்சுட்டு இருப்பான். அந்த சும்பல் தூங்கி போயிருக்கான். இந்த சத்துவகுணம் தமோகுணம் இருக்கும் பொழுது வந்தா ரெண்டுக்கும் வித்தியாசம் அதிகம் இல்லை, அதனால இந்த தூக்கத்தில் கொண்டு விட்டுடும். இப்ப இந்த ஆலசியம், இந்த சோம்பல் எல்லாத்துக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் இப்படி என்ன இருக்கு பாருங்க. இதை அடிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னா ஒரே வழி ரஜோகுணம் தான், ஆக்ஷன் தான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரீர பிரயாசம் நிறைய இருக்கு. தூங்குற 8-6 மணி நேரம் 7 மணி நேரம் தவிர பாக்கி நேரம் முழுக்க டைட்டா வச்சுக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஓடு இல்லை நடந்து வாக்கிங் போ, இல்லை ஓடு, இல்லை மம்முட்டி வச்சுன்னு கொத்து, இல்லை பூச்செடிக்கு தண்ணி விடு, குரோட்டன்ஸுக்கு தண்ணி விடு,
ஏதாவது பார்க்கு மெயின்டைன் எதை வேணாலும் பண்ணு. அந்த 18 மணி நேரம் ஆக்டிவா இருக்கணும். இருந்தாதான் இந்த தமோ குணம் அழியும். தமோ குணத்தை ரஜோகுணத்தினால அழிச்சு விட்டு தமோ குணம் பூர்ணமா நீங்கின பிறகு அந்த ரஜோகுணத்தை சத்துவகுணத்தினால அழிக்கணும். இதான் வழி இருக்கு. அதனால நிறைய காரியங்களை பார்க்கணும். சரீர பிரயாசம் இருக்கணும், மூளைக்கு வேலை இருக்கணும், உடம்புக்கு வேலை இருக்கணும். அப்படி இல்லை ஆக்டிவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த அந்த ரஜோ தமோ குணம் ஆலசியம் நீங்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.